ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினியும் துல்துராவும் சந்திரனை ஒரு அறையில் படுக்க வைக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்னா என்ன நடக்குது இங்கே, யார் இந்த ஆளுன்னு கேட்ட உடனே நந்தினி தன்னோட மீசையும் தாடியும் இல்லாததை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இதோட நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கேட்ட துல்துராவோ இவர் ஒரு அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹெலனாவும் நந்தினி பக்கத்தில் வர்றாங்க. இதை பார்த்த துல்துரா வேகமாக போய் ஹெலனாவை தடுத்து நிறுத்திட்டு, கொஞ்சம் பொறுமையாரு, ஆளு வேற யாரும் இல்லை, நம்மளோட கணவர் சந்திரகுப்தரை காப்பாத்தினவரு. சந்திரகுப்தர் என்ன அறுதினாலும் தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அரசரை இந்த நிலையில யாரோ பார்த்தா பேர் கெட்டுரும் இல்ல, இவரு தான் சரியான நேரம் பார்த்து காப்பாத்தி இந்த அறைக்கு கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு. நீ அரசரை நல்லா கவனிச்சுக்கிறீல, அதனாலதான் உன்னோட அறையில விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹேல்னா நல்ல வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்திரன் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த நந்தினி உத்தரவு கொடுங்க பட்டத்தரசின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே இல்லைன்னு ஹெல்னா சொன்ன உடனே நந்தினி பதட்டமாகறாங்க, துல்துரா பதட்டமாகறாங்க. ஹெல்னா தன்னோட கையில போட்டிருந்த காப்பை எடுத்து நந்தினி கொடுக்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல நான் அதை கொடுத்துக்கிறேன், நீங்க சந்திரனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துல்துராவே நந்தினிட்ட அந்த காப்பை கொடுக்குறாங்க. நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நந்தினி போன உடனே துல்துரா மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ஹெல்னா நீ யாருக்காக காத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாருக்காக காத்துட்டு இருக்கல, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. போறப்ப கதவை சாத்திட்டு போ அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. அடுத்த கட்சியில சாயாவுக்கும் மலைக்கேதுக்கும் திருமணம் நடக்கிற காட்சியை காட்டுறாங்க. இந்த நேரத்துல அங்க இருக்கிற ஐயரு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறவங்க இங்க வந்து அமருங்கன்னு சொல்றாரு. சந்திரன் அங்க வந்து உட்காரத்துக்கு வர்றாரு. அந்த நேரத்துல நந்தினி பின்தொடர்ந்து சந்திரா பக்கத்துல உட்கார பாக்குறாங்க. அப்ப சந்திரனும் ஹெலனா அப்படின்னு ஹெலனா கூப்பிடுறாரு. இதை கேட்ட நந்தினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா ஹெலனா சந்திரன் ஆச்சரியமா பாக்குறாங்க. சந்திரன் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ வரணும்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அதை சந்திரன் வித்தியாசமா பண்றானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பூரா மட்டும் சந்தோஷப்படுறாங்க. நந்தினியும் பின்னாடி வந்து நினைக்கிறாங்க. ஹெல்னா நடக்கிறது ஒவ்வொன்றும் எனக்கு சாதமாவே நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஐயரு ஒவ்வொரு சம்பிரதாயம் சொல்ல ஹெல்னாவும் சந்திரனும் அதை செய்யறாங்க. அதே நேரத்துல மலைக்கேதும் செய்யறாரு. ஆனா தாயை மட்டும் சோகமா இருக்காங்க. இது தெரிஞ்ச சந்திரன் தாயை பாக்குறாரு. அவர் சோகமா இருக்கிறது தெரிஞ்சு அவரும் வருத்தப்படுறாரு. தொடர்ச்சியா சம்பிரதாயங்களை செஞ்சு முடிக்கிறாங்க. மணமகனுக்கு பாத பூஜை செய்யணும் அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினி இவனுக்கு பாத பூஜை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சந்திரன் மலைக்கேதுவுக்கு பாத பூஜை செய்யறாரு. மலைக்கேதுவுக்கு செய்யற விஷயம் நந்தினிக்கு பிடிக்கல. அதனால நந்தினி ரொம்ப கோபமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஐயர் வந்து கன்னியாதானம் சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே சந்திரனும் ஹெல்னாவும் அந்த எடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் முடிச்சு போடுறதுக்கு யாரோ வரணும்னு சொன்ன உடனே ஊரா துல்துராவை பார்த்தோன்னே அவங்க முடிச்சு போடுறாங்க. அதாவது மலைக்கேதுவுக்கும் சாயாவுக்கும் முடிச்சு போடுறதுக்காக அங்க இருந்து வராங்க. முடிச்சு போடுற சம்பிரதாயத்தை துல்துரா செய்யறாங்க. இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்த நந்தினி எதுவும் சரியில்லை, நம்ம செய்யற ஒவ்வொரு சோதனையிலையும் மலைக்கேது வெற்றி பெற்றுட்டே இருக்கான், நடக்கிறதுலாம் சரின்னு சொல்றதுக்கு என் மனமும் ஒத்துக்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு குங்குமம் வைக்கிற சம்பிரதாயமும் முடியுது. இந்த சம்பிரதாயம் முடிஞ்ச உடனே நீங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு ஐயர் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினி ரொம்ப கோபமா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நந்தினி அச்சதை போடுற நேரத்துல அச்சதை போட்டுட்டு கையை பிணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மோதிரத்தால கையை கீறிடுது. அந்த வழியில கத்துன உடனே பக்கத்துல இருக்கிற அவங்களோட அண்ணி என்னாச்சு நந்தினி அப்படின்னு கேட்கறாங்க. நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில திருமணம் முடிஞ்ச உடனே சாயா அவங்களோட பாட்டி காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வராங்க. அந்த நேரத்துல இரு சாயா அப்படின்னு மலைக்கேது சொன்னோடனே எல்லாரும் பாக்குறாங்க மலைக்கேதுவை. இப்ப நந்தினியும் சுயர்வம் வெளியே வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க. உழுக கூடாதுன்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப வந்து மலைக்கேது நீ பாட்டி காலில் உழுகக்கூடாதுன்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறாரு. பாட்டிக்கல்ல உழுகக்கூடாது அப்படின்னு மலைக்கேது சொன்ன உடனே சாயாவோட பாட்டியும் ஹெலனா துல்துரா எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ இப்ப இருக்கிற நிலைக்கு நீ குனிய கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உனக்கும் சேர்த்து நான் பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. பாட்டியும் மலைக்கேது எல்லாருக்கும் சொல்லிட்டு தீர்க்கலியா இருன்னு சாயாவை பார்த்து சொல்றாங்க. ஒரு பணிப்பெண் வந்து மணப்பெண் வீட்டு சம்பிரதாயத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க.
பெண்ணோட அண்ணிதான் மருமகனுக்கு தயிர் ஊட்டணும்னு சொன்ன உடனே துல்துரா எந்திரிக்கிறாங்க. அடுத்த வார்த்தையே மணப்பெண்ணோட பெரிய அண்ணி தான் செய்யணும்னு சொன்ன உடனே துல்துரா கவலையா உட்காடுறாங்க. இதை கேட்ட மலைக்கேது சந்தோஷமா ஹெல்னாவை பார்த்த உடனே ஹெல்னா ரொம்ப கோபமா மலைக்கேதுவை பாக்குறாங்க. இல்லைன்னா அந்த சம்பிரதாயத்தை செய்யறதுக்கு மலைக்கேது பக்கத்துல வந்த உடனே முதல்ல நீ யாரு, எந்த நாட்டு இளவரசரி, எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு மலைக்கேது ஹெல்னாவை பார்த்து கேட்ட காட்சியை காட்டுறாங்க. ஹெல்னாவும் விருப்பம் இல்லாம சம்பிரதாயத்தை செய்யறாங்க. செஞ்சுட்டு முத்து மாலையை எடுத்து மலைக்கேதுக்கு போட வராங்க. அந்த நேரம் மலைக்கேது சுத்தி பாக்குறாரு. எல்லாருமே ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு நான் உன்னைய கை விட்டேன், அதை நினைச்சு நான் இப்போ வருத்தப்படுறேன். ஆனா இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மலைக்கேது ஹெல்னாவை பார்த்து சொன்ன உடனே நீ சொல்றது சரிதான், நான் உன்னைய வெறுக்கிறேன், ஆனா நீ கை விட்டதுக்காக வெறுக்கல, உன்னோட மரணத்தை தான் நான் விரும்புறேன். ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ, உன் கூட எனக்கு திருமணம் நடக்காது, நான் செஞ்ச அதிர்ஷ்டம். உண்மையிலே எனக்கு தகுதியானவன் சந்திரா தான். ஆனா பாவம் உனக்கு தான் இப்ப நேரம் சரியில்லை. நான் இப்ப மகதத்தோட பட்டத்தரசி, உனக்கு ஒரு பதவியும் இல்ல. சந்திராவோட உன்னைய ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. சந்திராவோட மனைவியா இருக்கிறத நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே மலைக்கேது நீ சொல்றது எல்லாமே போய், அன்னைக்கு என்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட பிச்சை கேட்ட, நீ சொல்றத நான் நம்பணுமா? அவ்வளவு சீக்கிரமா என்னைய நீ தூக்கி எறிஞ்சிருவியா உன்னோட மனசுல இருந்து? உனக்கும் சாயாவுக்கும் இப்ப திருமணம் நடந்துருச்சுல, அந்த உறவை நீ காப்பாத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே ஆனா இந்த விஷயம் உன்னால பொறுத்துக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா நான் இங்க வந்துட்டேன். சாயாவும் நானும் ஒன்னா இருக்கிறத உன்னால பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. இப்ப என்னைய பத்தி எதுவும் நினைக்க மாட்டியான்னு சொல்ல வராரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு ஹெல்னா சொல்றாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. ஏன்னா நான் உன்னைய பழிவாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இன்னும் போகல, நான் இன்னும் மறக்கவே இல்லை அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே மலைக்கேது அதை கேட்டு சந்தோஷமா சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹெல்னா அந்த முத்து மாலைய மலைக்கேதுக்கு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. துல்துரா பக்கத்துல உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் மலைக்கேதுவும் சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. சந்திரனோட பாட்டி விழால நான் பங்கேற்றனால களைப்பா இருக்கேன், இருந்தாலும் என்னோட பேத்தியோட கல்யாணம் முடிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா மகதத்தோட அரசரோட தங்கச்சி கல்யாணம் ஆச்சே இது அப்படின்னு மூரா சொல்றாங்க. இதை கேட்டு நந்தினியும் சந்தோஷப்படுறாங்க. மூரா சந்திரனை வளர்த்த அம்மாவை பார்த்து உன்னைய நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சந்திராவை பாக்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம் சந்திராவை பாக்குறப்ப என்னால நம்ப முடியல, இந்த சக்கரவர்த்தி சந்திரா தான் என்னோட மடியில படுத்து விளையாண்டானா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல சந்திரா வளர்த்த அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ, அவளை பெத்தெடுத்தவளா நான் இருந்தாலும் அவனோட குழந்தை பருவத்தை நான் பார்க்க முடியல, ஆனா நீ பார்த்த உன்னோட மழலை சத்தத்தை நீ கேட்டிருக்க, இப்ப சொல்லு சின்ன வயசுல என்னென்ன பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அவங்களும் ரொம்ப வித்தியாசமானவன், எப்படி அன்பு செலுத்தணும்னு அவனுக்கு தெரியாது, அன்புன்னு நான் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லாதவன், சில நாள் கழிச்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படாமையே இருந்தான், கேட்டா அன்பு நம்மளை பலவீனப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப பாருங்க அவனுக்கு 3 மனைவின்னு சொன்னா நம்ப முடியுதா அப்படின்னு சந்திராவை வளர்த்தாமா சொன்ன உடனே மூரா சிரிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.